நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்களேன் எல்லாரும். அப்படியே வந்து எதை பற்றியும் யோசிக்காமல் அவங்களோட முழு ஃபோக்கஸ் வந்து என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அதுலேயே இருக்குது. இந்த மாதிரி ஒரு வேலை அமையிறதெல்லாம் எவ்வளோ கஷ்டம். சும்மா நம்ம ஏதோ ஒரு வேலையை செய்யும் போது டைவர்ட் ஆகிட்டே இருப்போம். இப்போல்லாம் நீங்களாம் எனக்கு தெரிஞ்சு யாருமே டைவர்ட் ஆகவே மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாவா? இதுக்கு கூட நிமிர்ந்து யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்க எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ சின்சியர் அப்படின்னு. இன்றைக்கி ஒருத்தர் ப்ளவுஸ் கொண்டு வரேன்னு சொன்னாங்களே, நீங்களாடா? பேசிடலாமா? சூப்பராக இருக்குது. உட்காருங்க, இங்கே உட்காந்தே பேசிடலாம். மோனிஷா, இந்த ஒர்க்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. பொதுவாக இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி போட மாட்டாங்களே. இது கொஞ்சம் டஃப் தாங்க மேம். அப்படியா? அதனால நம்ம கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற இடத்த தானே மற்றது ஈஸியாக போகும். எதில் பிடிச்சிங்க? கூகுளில் பிடிச்சிட்டிங்களா? இருக்கவே இருக்கு. நம்ம கூகுள், பிரிண்ட்ரெஸ்ட், ChatGPT எல்லாம் யூஸ் பண்ணுறீங்களா? யூஸ் பண்ணுறீங்க. அதுலேயும் நிறைய ஐடியாலாம் கேட்டுக்கிறீங்க. பட் செம்மையாக இருக்குது. என்ன தான் ஐடியா கேட்டாலும் இந்த என்ன சொல்கிறது, ஆப் எல்லாமே நமக்கு ஐடியா தான் கொடுக்கும். ஆனால் அது செய்கிறது நம்ம தானே. அந்த ஐடியாவெல்லாம் கேதர் பண்ணி இப்படி ஒரு அவுட்புட் கொடுத்துருக்கீங்கல்ல, அதுக்கு உங்களை பாராட்டணும். தேங்க்யூ. இது என்ன மாதிரி ஸ்டிச் ஆக்சுவலி? மேம் ஸ்டிச் வந்து சுகர் பீட் யூஸ் பண்ணி மேம். கட் பீட்லேயே கொஞ்சம் பெருசு. அது வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஸ்டிச் போட்டு தான் அது பண்ண முடியும் மேம். ஸ்ட்ரெயிட்டாக வரணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஓகே. நம்ம ஃபினிஷிங் கோஸ்டும் நம்ம இது மட்டும் 1 day ஃபுல்லாக போட்டேங்க. இந்த பார்டர் மட்டுமா? ஆனால் பார்க்கும் போதே கண் அதுக்கு தான் போகுது இல்லை? கொஞ்சம் வித்தியாசமா. ஏன்னா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாரும் இந்த மாதிரி பார்டர் வந்து பண்ணலன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு. பானி ஸ்டைல் ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் இருக்கும் பின்னாடி. சூப்பர். பார்க்கும்போது அப்படியே பளிச்சுன்னு தெரியுது ஒர்க்கு. ஸோ எப்படி இருந்துச்சு இந்த 2 months ஜேர்னி? எங்களோட ட்ரைனர் எப்படி உங்களை ட்ரெயின் பண்ணாங்க? ஃபஸ்ட்டு எனக்கு ஆரினாவே என்னன்னே தெரியாதுங்க மேம். ஃபஸ்ட்டு டெய்லரிங்னா ரொம்ப பிடிக்கும். டெய்லரிங் முடிச்சுட்டு அப்படியே ஆரி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ரொம்ப 3 மணி நேரம் டிராவல் பண்ணி. எந்த ஊரு நீங்க? பரமத்தி வேலூர். அங்கிருந்து தினம் வந்துட்டு போனீங்களா? 6 hours. கிட்டத்தட்ட இங்க இருந்ததை விட பஸ் டிராவல் தான் அதிகமா பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பஸ் டிராவல் தான் அதிகமா. கஷ்டமா இல்லையா? ஐயோ இவ்வளவு கஷ்டப்பட்டு போய் கத்துக்கணுமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் போது எனக்கு அந்த கஷ்டம் அவ்வளோ தெரியலங்க. வீட்டுக்கே போனாலும் ப்ளவுஸ் முடிக்கணும் அந்த ஒரு மைண்ட் செட்ல கவனம் ஃபுல்லா இதுலயே தான் இருந்திருக்கு. நல்லா சாப்பிட்டீங்களா இல்லையா இந்த 2 மாசம்? சாப்பிட்டேங்க. சாப்பிட்டா தானே எனர்ஜி வரும், அப்பதானே வேலை செய்ய முடியும். ஏன் நீங்க அங்க லோக்கல்ல கூட எடுத்துருக்கலாம்ல கிளாஸ்? ஏன் அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி எங்க இன்ஸ்டியூட்டே வந்தாகணும்? இந்த அளவுக்கு அங்க சொல்லி தரலைங்க. ஸோ என்கொயரி எல்லாம் பண்ணி தான் எங்கள் இன்ஸ்டியூட் சூஸ் பண்ணீங்க. எந்த இடத்துல இம்ப்ரெஸ் ஆனீங்க? இங்கே தான் வந்தோம். அப்புறம் பார்க்குறவங்களாம் இவங்க வந்து பேசி எழுதி கவர் பண்ணுறேன்னு நினச்சிடலாம் மேம். அவங்களுக்குன்னு ஒரு மைண்ட் செட் இருக்கு இல்லைங்க மேம், இங்கே போனால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, நீங்கள் மோட்டிவேஷன் பார்த்து வந்தீங்க. வந்ததுக்கு நினச்சி இப்போ எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க மேம். எதுவுமே தெரியாதப்போ ஒரு தொழில் கற்றுக்கிட்டப்போ ரொம்ப சொல்ல தெரியலைங்க மேம், அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கேன். ஸோ ஒரு பொண்ணு கையில் வந்து ஒரு தொழில் கிடச்சிச்சுன்னா அதை விட தன்னம்பிக்கை வேறு எதுவுமே இல்லை இல்லையா? ஸோ உங்களுக்கு ஒரு தொழில் அமையறதுக்கு எங்கள் இன்ஸ்டியூட்டும் ஒரு காரணமாக இருக்கும்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. உங்களோட ஒர்க் சூப்பராக இருக்குது. நான் வந்து இவங்களோட இன்ஸ்டா பேஜ் வந்து கொலாப் பண்ணுறேன் இருக்குல்லடா? இல்லை, சீக்கிரம் ஓப்பன் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க, தெரியணும்ல அவங்களுக்கு இல்லையா? ஸோ அதனால அவங்க இன்ஸ்டா பேஜ் சீக்கிரம் ஓப்பன் பண்ண சொல்றேன், கொலா பண்ணிடுறேன். நீங்க அழகான பிளவுஸ் போடணும். அவங்க வந்து பரமத்தி வேலூர் தானடா? பரமத்தி வேலூர் சைடு, ஐ திங்க் கரூர் பக்கம். ஸோ நீங்கள் கரூர் பரமத்தி அந்த சைட்லாம் இருக்கீங்க, ஆரி போடணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து இவங்களை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். சூப்பராக போட்டு கொடுப்பாங்க, அழகாக பண்ணியிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட்ரா. நல்லா வரணும், இன்னும் பெரிய லெவல் வரணும், அச்சீவ் பண்ணணும். கண்டிப்பாக. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ.